ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அனைவருக்கும் பொதுவானவர், அன்புடையவர். தேவ வசனம் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றார். உலக மனிதர்கள் நிறம், ஜாதி, வசதி மற்றும் மொழிகள் ரீதியாக பிரிவினைகளை பிரித்து பார்க்கிறார்கள். சில நேரங்கள் நீங்கள் அவ்விதமான பாதிப்புக்குள் உட்கொண்டு புறக்கணிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது நான் யாருக்கும் முக்கியமானவன் அல்ல என்று உணரலாம். ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு தரும் முதல் செய்தி, தேவனுடைய பார்வையில் நீங்கள் தனித்துவமானவர்கள். அவர் யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று தரம் பிரிப்பதல்ல. உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் ஜபத்திற்கும் அவர் பட்சபாதமில்லாமல் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். உலகத்தின் நிராகரிப்புகளை கண்டு கலங்காதீர்கள். உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவன் உங்களுக்குள் உண்டு. சமூகத்தில் நாம் காணும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பிரித்து வைத்து பார்ப்பது. நாம் பிறரை மதிப்பதிலும் நேசிப்பதிலும் பாரபட்சம் காட்டாமல் இருப்போம். இந்த சமூகத்தின் சமத்துவத்தை விதைப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சமத்துவம், சமுதாயம் என்று அநேகர் பேசுவார்கள். 2000 வருடத்துக்கு முன்பதாகவே சமத்துவத்தையும் சமாதானத்தையும் தேவன் இந்த உலகத்திலே விதைத்து வைத்திருக்கிறார். நாம் சமத்துவத்தோடு சமாதானத்தோடு வாழ்வோம். ஆனால் பேதுரு இந்த வசனத்தை கூறும்போது ஒரு யூதர் அல்லாத மனிதரான கொரிநெல்லிவின் வீட்டில் நின்று கொண்டிருந்தார். தேவன் மனிதர்களை சமமாக பார்க்கும்போது நாம் ஏன் ஒருவர் பிரிவினை வைத்து பார்க்க வேண்டும்? ஒரு மனிதனை நேசிப்பதற்கு அவனுடைய பின்னணி அவசியமல்ல. அவன் ஒரு மனிதனாக இருந்தால் போதும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களின் ஜாதி, மதம் போன்ற காரியங்களை நீக்கிவிட்டு அவரிடத்தில் உண்மையான அன்பு காட்ட வேண்டும். அதுவே உண்மையான பக்தி ஆகும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பது நமக்கு ஏன் மகிழ்ச்சி தருகிறது என்றால், ஆசீர்வாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கோ நபர்களுக்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. அது உங்களுக்கும் உரியது. யாருக்கு வேண்டுமெனாலும் அற்புதம் நடக்கலாம். யாருடைய வாழ்க்கையும் மாறலாம். தேவனுடைய கிருபை அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும். இந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய விதையை விதைக்கிறது. இந்த நாளிலும் எனக்கு வாய்ப்பு உண்டு, என் வாழ்வில் ஒளி வீசும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் விதைப்பீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பு மக்களே, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் அடையாளங்களை பார்ப்பவர் அல்ல. கர்த்தர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.